கெமிஸ்ட்ரி நல்லா தான் போச்சு. ஆனால் குறுக்க வந்த கௌஷிக் தான் இந்த ராதா. அந்த பொண்ணுக்கு ராம் மேலே ஒரு கண்ணு. சீதா அதை நோட்டீஸ் பண்ணிட்டா. உடனே எதுக்கு அவரையே பார்க்குறேன்னு கேட்டா. ஏன், எனக்கு இந்த வீடு பிடிச்சிருக்கு, அவரையும் பிடிச்சிருக்கு, எப்படி கரெக்ட் பண்ணலான்னு பார்க்குறேன் அப்படின்னு சொன்னான். அவரு, நம்ம ப்ரொஃபஸர், இதெல்லாம் தப்பு, நீ பார்க்காத, எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொன்னான். உனக்கு எதுக்கடி பிடிக்கணும், எனக்கு பிடிச்சிருக்கு, நீ உன் வேலையை மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டா. பொசசிவான சீதாக்கு என்ன பண்ணுறதுனே புரியல. கிளாஸ் முடிஞ்சதும் எல்லாரும் கிளம்பிட்டாங்க. சீதா எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லி சீதாவை மட்டும் இருக்க வச்சுட்டான். எல்லாரும் டவுட்டாக பார்த்துட்டே போனாங்க. சீதா அவங்க போனதுக்கு அப்புறம் போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து, ராம் என்னாச்சு, ஏதாவது பேசணுமா அப்படின்னு கேட்டான். ஆமாம், நான் இங்கே உட்காரலாமான்னு கேட்டுட்டு உட்காந்தா. ஒருவேளை வேற ஒரு பொண்ணு உங்ககிட்ட வந்து உங்களை பிடிச்சிருக்குன்னு சொன்னா நீங்கள் ஏற்றுப்பீங்களா அப்படின்னு கேட்டான். அதுக்கு, உனக்கு தான் விருப்பம் இல்லாத இந்த கல்யாணம் நடந்தது, என் லைஃப்பில் உன்னை தவிர வேற பொண்ணுக்கு இடமே இல்லை அப்படின்னு சொன்னான். உனக்கு தான் என்ன பிடிக்காது அப்படின்னு சொன்னதுக்கு, யார் உங்களை பிடிக்காதுன்னு சொன்னதுன்னு சிரிச்சுட்டே அங்கேருந்து எஞ்சி போனான். அடுத்த பார்ட் பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.